காலையில் எந்திரிச்ச உடனே வந்து நம்மளோட யூரின் வந்து கொஞ்சம் கலர் மாறி போகிறத பார்க்கலாம். நம்மளுடைய ப்ரீத்திங் வந்து பேட் பிரெத்தாக இருக்கும். நம்மளோட கண்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கினஸ் வந்திருக்கும். இதெல்லாம் ஏன் வருது? ஏன்னா தூங்கும் போது நம்ம உடம்பு தன்னைத்தானே வந்து கிளீன் பண்ணுது, டீடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் தூங்கும் போது தான் நம்மளோட செல் ரிப்பேர் ஆகுது, நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுது, க்ரோத் ஹார்மோன்னு சொல்லுவோம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால குழந்தைங்களை ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 10 o'clock நம்ம வந்து பெட்ரூமில் போய் ரொம்ப இருட்டான பெட்ரூமில் தான் வந்து நம்ம தூங்கணும். ஸோ 10 to 5. ஸோ அப்போ அதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் எரியிற ஒயிட் லைட்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளோரசன்ட் நார்மல் டியூப் லைட் இருக்கு இல்லையா, அதை ஆஃப் பண்ணிட்டு எல்லோ கலர் இல்லை ஆரஞ்சு கலர் ஆம்பர் கலர் சொல்லுவோம், அந்த லைட்டை வேணா நீங்கள் போட்டுக்கலாம். இது ஏன் அப்படின்னா சயின்டிஃபிக்காக இந்த ஒயிட் லைட்டில் வர வெளிச்சம் வந்து ப்ளூ வேவ் லென்த். இது நம்ம கண்ணில் படும்போது நம்ம உடம்பு என்ன நினச்சிக்கோன்னா இன்னும் இரவு ஆகலை, இன்னும் நைட் ஆகலை. ஸோ அதனால என்ன ஆகுனா நைட்டு உற்பத்தி ஆகிற மிக முக்கியமான ஒரு ஹார்மோன் மெலட்டோனின், ஸ்லீப் ஹார்மோன் சொல்லுவாங்க. பட் அது மட்டும் வேலையில் அதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. ஸோ இந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிறது தடப்படும். அதனால தான் நிறைய பேர் வந்து தூக்கம் வர மாட்டேங்குது. இன்னும் தூக்கம் வரலன்னு திருப்பி நீங்கள் ஃபோனு செல்ஃபோன் பண்ணும்போது இன்னும் வந்து உங்கள் பாடி வந்து கன்ஃபியூஸ் ஆகும்போது இந்த சிர்காடியம் ரிதமே கொலாப்ஸ் ஆகுது. ஸோ 7 மணிக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் லைட்டை கட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆரஞ்சு எல்லோ கலர் லைட்டை பயன்படுத்துறது நல்லது. ஸோ அடுத்து வந்து 30 minutes எக்ஸ்போஷர். காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேலை என்னன்னா, ஒரு பால்கனிலையோ மொட்டை மாடியில் போயிட்டு எக்ஸ்போஷர் டு சன்லைட். ஏன் இதுமே என்னன்னா சன்லைட் அந்த வெளிச்சம் நம்ம உடம்புலையும் நம்ம கண்கள்ல அந்த லைட் படும்போது நம்ம உடம்புக்கு அப்பதான் தெரியும் விடிஞ்சிருக்குன்ட்டு. இல்லைனா திருப்பியும் அந்த காலையில சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள்ல இம்பேலன்ஸ் நடக்குது. ஸோ அப்போ கண்டிப்பா 30 நீங்க வாக்கிங் பண்ணலாம், இல்லை நீங்க ஒர்க்கே படிக்கிறீங்கன்னா மொட்டை மாடிக்கு போய் படிக்கலாம். ஸோ 30 minutes சன்லைட் இருக்கணும். அடுத்து do not eat first 2 hours. காலை எந்திரிச்ச உடனே ஸ்நாக்கிங் பண்ற ஹேபிட் எல்லாருக்குமே இருக்கும். பட் ஒரு 2 மணி நேரம் தண்ணி தவிர வேற எதுவும் குடிக்க வேண்டாம். பிகாஸ் காலையில் உங்களோட நிறைய ஆக்டிவிட்டிஸ் உடம்புக்குள்ள நடக்கும், அது டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 hours எதுவுமே சாப்பிட வேணாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் அ கன்சிஸ்டன்ட் மீல் டைம். காலையில் ஒரு 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், மதியம் ஒரு 1 மணிக்கு லஞ்சு, இரவு ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு டின்னர்னா இதை கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஒரு 30 minutes முன்ன பின்ன இருக்கலாம். இது ஏன்னா இது ஒரு ரிதமில் ஃபாலோ பண்ணும்போது கரெக்டாக தினமும் ஒரே டைமில் நீங்கள் சாப்பிட பழகினீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு வந்து டைஜஷனுக்கு உண்டான எல்லா ஹார்மோன்களும் அந்த டைமில் வந்து சுரக்க ஆரம்பிக்குது. ஸோ டைஜஷனும் ஈஸியாக இருக்குது அண்ட் சீக்கிரமாக சட்டைட்டி வரும். கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். லாஸ்ட் 40 yearsக்கு இந்த லாஸ்ட் 40 வருஷத்துக்கும் இப்பயும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா குழந்தைகள் 10 மடங்கு வந்து ஒபிசிட்டின்ற பிரச்சனையில அவதிப்படுறாங்க. இங்கே நிறைய பேரண்ட்ஸ் இருப்பீங்க, நிறைய பேர் ஃபியூச்சராக பேரண்ட்ஸ் ஆக போறீங்க. ஸோ இந்த டேட்டா ரொம்ப முக்கியமான டேட்டா. 10 மடங்கு அதிகமாக உடல் பருமன் ஆகுறாங்க. இதனால என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, சிறு வயதிலேயே வந்து டைப் 1 அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய ஜூனியர் டயபெட்டிஸ் 5 வயசு குழந்தை 8 வயசு குழந்தை எங்ககிட்ட வருவாங்க. அதோட கஷ்டம் வந்து ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த பேரண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற மேஜர் கேள்வி, என்ன நோக்கி வர கேள்வி என்னன்னா, டாக்டர் என்னோட பசங்களுக்கு எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கணும், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் என்னோட குழந்தை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் தான் இன்றைக்கி உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்ண போகிறேன். குழந்தைகள் வந்து அப்பா அம்மாவை பார்த்து தான் வளர்கிறாங்க. ஸோ அப்பா அம்மா பேரண்ட்ஸ் தான் குழந்தைங்களுக்கு ரோல் மாடல். முதல்ல நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறீங்களா இல்லையான்ற கேள்வி கேளுங்க. அப்படி இல்லைனா என்ன பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். சிர்கேடியம் ரிதம். ஸோ நிறைய பேர் பேசப்படாத ஒரு டாப்பிக்காக இது இருக்குது, பட் எட் வெரி வெரி பவர்ஃபுல். ஸோ உங்களுக்கு தெரியுமா, நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு கடிகாரம் இயங்கிட்டு இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள பல கோடி செல்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 37 trillion செல்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்குது. அந்த ஒரு செல்லுக்குள்ளேயுமே ஒரு கிளாக் இருக்குது. ஸோ ஒரு செல்லுக்குள்ளேயுமே ஜீனுன்னு உங்களுக்குலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜெனட்டிக் டிஎன்ஏ அப்படின்ட்டு. அந்த ஒரு டிஎன்ஏலையுமே 24 ஹவர்ஸில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ளே இருக்குது. இது எப்படி வந்ததுன்னா, நம்மளோட ஃபாதர், அவங்களோட அப்பா, நம்மளுடைய மூதாதைகள், நான் சொல்கிறது காட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்களே அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த டிஎன்ஏ மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு தான் வருது. அப்போது நமக்குள்ளேயே எப்படி ஹெல்த்தியாக வாழணுன்ற இன்ஃபர்மேஷன் கூட உள்ளே தான் இருக்குது. கன்சிஸ்டன்ட் ஸ்லீப் வேக்கப் டைம். ஸோ தூக்கம் மிக மிக முக்கியம். இது ஒரு போரான டாப்பிக்காக இருக்கலாம், பட் என்ன கேட்டிங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எட் த மோஸ்ட் ஒரு உதாசீனமாக நம்ம வந்து மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஒன்று ஸ்லீப்பை பார்க்கலாம். எதை வேணால் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், ஆனால் ஸ்லீப்பை காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இதில் என்னன்னா ஸ்லீப்புன்றது ஒரு மெடிசன்.